கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ நாமளே நம்மை குறித்து சோதனை பண்ணிக்கணும். என்னன்னு, நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறோமா, நாம் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கிறோமா, இல்லை அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறோமா, எதனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சோதித்து பார்க்கணுங்கிறார். நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அப்படிங்கிறது. நமக்கு நாமளே நம்மளை பரீட்சை வச்சுக்கணும். சரி, எப்படி? காலையில் இருந்து நம்முடைய வேலைக்காக வெளியே போகிறோம், நம்முடைய வியாபாரத்துக்காகவோ வேலைக்காகவோ மற்ற ஏதாவது ஒரு காரியத்துக்காகவோ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம். மறுபடியும் சாயங்காலம் நம்முடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம். வந்து இரவில் நம்ம ஜெபிக்கிறப்போ அல்லது வீட்டில் குளிச்சுட்டு பொறுமையாக அமைதியாக உட்கார்ந்துருக்கிறப்போ நம்ம மனைவிகிட்ட பேசிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு காலையிலிருந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நம்முடைய அன்றைய நாள் முழுசும் நமக்கு என்னென்ன நடந்துச்சு, எந்தெந்த மாதிரியான காரியங்கள் நடந்துச்சு, நன்மை எவ்வளோ நடந்துச்சு, தீமை எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் சோதித்து பார்க்கணும். இப்போ இல்லை, இன்றைக்கி எந்த தீமையுமே நம்ம சந்திக்கலையே, நன்மைகளை மட்டும்தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா, அப்போ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணலை, தண்டிக்கலை, கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகலை, அவர் நம்ம கூடவே இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நம்ம எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்காமல் சந்தோஷமாக அன்று நாள் முழுவதும் சமாதானத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நமக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதான் நம்மளை நாம பரிசுத்து பார்க்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் நம்ம போனோம் வந்தோம், அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை எதுவும் நடக்கலை, ஏன் தீமை எதுவும் நடக்கலை, பிரித்து பார்க்கணும். அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, இன்னைக்கு யார் முகத்தில் நான் முழிச்சணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையை அன்றைக்கி நம்ம சந்திக்கிறோன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் மேலே நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தம். அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி போயிருக்கிறோன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நிச்சயமாக அப்படி ஒரு காரியத்தை செய்கிறப்போ நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். அதனால தான் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மகா பரிசுத்தத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறத உண்மை. அதை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலையான்னு கேட்குறேன். அப்போ அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறப்போ நாம் எப்படிப்பட்ட செயலை செய்யணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளாக நாம் இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு நம்ம தூங்க வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நமக்கு முன்னால் பின்னால் இடது பக்கம் வலது பக்கம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க போகிறப்ப வர்றப்ப அவங்களுக்கு முன்னால் பின்னால் இடது பக்கம் வலது பக்கம்னு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், அவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதை அறிந்து நாம் அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவங்களா இருக்கணும். இல்லைன்னா நாம் அவரை விட்டு விலகி போயிட்டோன்னு வைங்களேன், அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வந்துடும். அதை தான் இங்கே சொல்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு பரீட்சை தான். காலையில் எந்திரிச்சு போனால் பரீட்சை ஆரம்பமாயிருது. இரவு தூங்க வர்றப்ப அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோமா அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கிறோமாங்கிறத நமக்கு நாமளே கணக்கிட்டு பார்க்கணுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு நாளும்
கடவுளோட சமூகத்தில் காலையில் எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணி புறப்பட்டு போகிறோம். மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அன்று முழுவதும் நடந்ததை நல்லா யோசனை பண்ணி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நன்மையான காரியங்கள் நடந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம விலகலை, கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகலை, முழுமையாய் கர்த்தர் தான் நம்ம ஆட்கொண்டு இருக்கிறாருங்கிறதான் உண்மை. பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு கர்த்தரை விட்டு நம்ம விலகி இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். எவ்வளோ தூரம் ஓடினாலும் மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வந்துடுவார். பிரியமானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள், சிற்றின்பங்கள், சின்ன சின்ன உலக காரியங்களுக்காக நம்ம கடவுளை விட்டு விலகி போகிறப்போ எவ்வளோ பெரிய துன்பங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வருது தெரியுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். என்னை நானே பரீட்சித்து பார்க்கணும். எனக்கு நானே விசுவாசம் உள்ளவனா இல்லையாங்கிற நான் சோதிக்கணும். அதே மாதிரி நீங்களும் சோதிங்க. நிச்சயமாகவே ஒரு முறை 2 முறை தொடர்ந்து அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் இந்த பரீட்சை நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுவோம். உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம கண்ணை நாம் திருப்பிக்கிட்டு ஒரு 10 நாள் போனோன்னு வச்சிங்களேன், 11ஆவது நாள் அது நம்ம கண்ணெதிரில் வந்தாலும் நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஒரு விஷயம் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அதை குடிக்கவே கூடாதுன்னு அதை விட்டு விலகி போயிடறோன்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் 2 மாதம் போனாலும் அது வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய அருவறுப்புகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி அதை விட்டு விலகி போனோன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 மாதம் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது தானாக தேடி வந்தாலுமே அது மேலே விருப்பம் வராது. பிரியமானவர்களே, தீமைகளை நம்மிடத்திலிருந்து ஒழித்து, பாவங்களை நம்மிடத்திலிருந்து ஒழித்து, அக்கிரமங்களை நம்மிடத்திலிருந்து ஒழித்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாகவே நாம் கர்த்தரோட இருக்கிறோங்கிறது உண்மை. அந்த பரீட்சையில் நிச்சயமாக நாம் பாஸ் பண்ணுவோம். பரீட்சைக்கு தயாராக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் எங்களை பரீட்சித்து பார்த்து, நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உம்முடைய செல்ல குழந்தைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து, அவர் எங்களை வழிநடத்துகிற, அவர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்தி உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும். உம்முடைய கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.